நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டிலே மதினாவாசிகள் மக்காவிற்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு நபித்துவத்தினுடைய 12வது ஆண்டிலே அல்லாஹ்வின் தூதரவர்களை சந்தித்து அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். பிறகு நபித்துவத்தினுடைய 13வது ஆண்டின் பொழுதும் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு வராங்க. ஒரு 70 பேர். அந்த 70 பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காரணத்தினால மக்கத்து குறைஷியர்களால் துன்புறுத்தப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு பயந்தவங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்களை நம்ம மதினாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், அடைக்கலமா இருக்கலாம். அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல சொல்லுவதற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காதுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்ப அவங்க பேசக்கூடிய இந்த பேச்சில இருந்து நமக்கு என்ன தெரியுது? மதினாவாசிகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தன்னோடு மதினாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது அவங்களுக்கு ஒரு ஆசையா இருப்பது தெரிய வருது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை சந்திச்சுட்டு அவர்களுடைய ஆசைகளை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்றாங்க? அவர்களிடத்தில் சில ஒப்பந்தங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். நான் உங்களிடத்துல வந்துட்டேன்னா துன்பத்தின் பொழுதும் இன்பத்தின் பொழுதும் என்னுடைய கட்டளைக்கு நீங்க செவிசாய்க்கணும். வசதியின் பொழுதும் வசதி இன்மையின் பொழுதும் எனக்கு நீங்க செலவு செய்யணும். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். ஆட்சி அதிகாரத்திற்காக போட்டி போடக்கூடாது. அதே போன்று உங்களிடத்தில் நான் வந்து விட்டால் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீர்களோ பராமரிக்கிறீர்களோ அதே போன்று என்னையும் நீங்க பாதுகாக்கணும். இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க கட்டுப்பட்டீங்கன்னா உங்களோட நான் வரேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிடுறாங்க. பிறகு சகாபாக்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒப்பந்தங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னோடு மதீனாவிற்கு அழைத்து செல்வதற்கு தயாராகிறாங்க. இதுதான் வரலாற்றிலே 2வது அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது.